மின்வெட்டை ஏற்படுத்த தனிநபர்கள் சிலர் சதி செய்வதாக மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்வெட்டு ஏற்படுத்த தனிநபர்கள் சிலர் சதி செய்கின்றனர் என்றும் சில இடங்களில் பியூஸ் கேரியர் திருடப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். சூரிய ஒளி மின்சக்தி உற்பத்திக்கு விரைவில் புதிய கொள்கை கொண்டுவரப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மின் விநியோகம் தொடர்பான குறைகளை சரி செய்ய குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன என்றும் மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் கூறினார். ஆவடி ஒரு சில இடத்துல இப்பதான் எங்களுக்கு வீடியோ வந்து என்னன்னா, வேண்டுமென்ற ஒரு சில நபர்கள் வந்து அந்த ஃபியூஸ் எல்லாம் புடுங்கி திருடிட்டு போற மாதிரி. ஏன்னா ஒரு இடத்துல ரிப்பீட்டடா திரும்ப பிரச்சனை வந்துட்டே இருக்கு. என்னன்னு சிசிடிவி அனைத்தையும் ஆராய்ந்த பொழுது அவர்களும் ஒரு சில பேர் வந்து நபர்கள் வேண்டுமென்று அதை வந்து திரும்ப திருடிட்டு போறதும் அதை எடுத்து அதை ஆஃப் பண்றதும் பார்த்தோம். உடனடியாக காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்கு. முடிஞ்ச உடனே காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ நம்மளே அந்த வீடியோ வெளியிடுறோம். ஸோ நிறைய இடத்துல இந்த மாதிரி திட்டமிட்டவும் செய்யப்பட்டு வருகிறது. ஸோ அங்கங்கே வந்து இருக்கிற சிசிடிவி ஆதாரத்தின் அடிப்படையில் அதையும் கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் சொல்லியிருக்கோம். ஸோ எங்க ரிப்பீட்டடா ஒரே இடத்துல ஒரே பேட்டர்ன்ல வருதுன்னா ஏன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அது ஒரு சில நபர்கள் வேண்டுமென்றே செய்தார்கள். அதையும் சிசிடிவி ஆதாரம் வந்திருக்கு. சோ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி போறோம். கண்டிப்பா மக்களுக்கான முழு வீச்சில் மின்சார வாரியம் இயங்கிட்டு இருக்கு.